அம்மா இருமா. மாடி போயிடலாம். என்னம்மா, கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே இவ்வளவு தூரம் வந்தோம். அது செய்ய விடாம நான் இப்படி எழுதிட்டு வர. பணமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாண்டி. முதல்ல இங்க இருந்து போயிடலாம் வா. அம்மா, கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனா திருடு போன பணம் எப்படிமா கிடைக்கும்? பணமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல வா, நான் உன்னை பிச்சை எடுத்து கூட படிக்க வைக்கிறேன். மாடி இங்க இருந்து போயிடலாம். என்ன ஆச்சுமா உனக்கு? புகார் கொடுக்கணும், பணத்தை மீட்கணும்னு என்னை விட நீதானமா அதிகமா துடிச்ச. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அப்படியே நீ மாறிட்ட. அந்த மனுஷன் தான் உன்னை பெத்த அப்பாடி. அந்த உண்மை வெளியில வந்துட்டா எத்தனை வருஷம் வைராகியம் தோந்து போயிடும். அந்த ஆள் முன்னால ஜெயிச்சு காட்டணும்னா இப்ப அவர் கண்ணுல நான் மாட்டக்கூடாது. இதை எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? சரி, என்ன தெஃப்ட் கேஸ்? சார், ஒரு அம்மாவை பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வந்திருக்காங்க சார். அவங்கள இப்ப பாக்குறீங்களா இல்ல? யோ, டியூட்டி நேரத்துல தூங்குற போலீஸ் இல்லையா? நானு வர சொல்லியா முதல்ல. குமார், அந்த அம்மாவும் பொண்ணு எங்கயா? இங்கதான் இருந்தாங்க சார். ஆனா வெளியில இருக்காங்களான்னு பாரு. டேய் ஏரியா, காணாம போனது அவங்க சொத்து. தேவைன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. நீ எங்க போற? யோ, நீ போய் பழைய கம்ப்ளைண்ட் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாயா. எஸ் சார். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. அம்மா, கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அவர் வந்ததும் ஏமா அப்படியே மாறிட்ட? நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த ஆள் நிச்சயமா நமக்கு உதவி பண்ண மாட்டாரு. பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு ஏண்டி இங்க நிக்கணும்? எதை வச்சுமா இப்படி எல்லாம் பேசுற? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அந்த ஆளை நீ தலையில அடிச்சிருக்கல்ல, அவர் ஜெயிலுக்கு போகவும் காரணமா இருந்திருக்க. அந்த பகையும் வன்மமும் அந்த ஆளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். உன்னை பழி வாங்கணும்னு நினைப்பாரே தவிர நமக்கு உதவி செய்ய மனசு வராது. நீ கண்டதையும் நினைச்சு குழப்பிக்கிறமா. ஜீவா சார் மேல இருந்த பகையவே அவரு மறந்துட்டாரு. எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அதையே மறந்தவரு நான் செஞ்ச தப்பெல்லாம அவர் பெருசா எடுத்துக்க போறாரு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு இது சரியா வரும்னு தோணலடி. அவர் மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. இத பாரு, புகார் கொடுத்தாலும் வேணும்னு இழுத்தடிப்பாரே தவிர நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாருடி. நாம தான் என்ன நடக்குதுன்னு தெரியாம வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் நடையா நடக்கணும். அந்த வேதனைக்கு பதிலா புகாரே கொடுக்காம போறதுதான் நல்லது. நீ வா. ஏமா நெகட்டிவாவே நினைக்கிற? அவர் இததான் செய்வார்னு நீயே எப்படி முடிவு பண்ணிக்கிற? எனக்கு அவரை பத்தி தெரியும்டி. எனக்கு புரியலமா. நீ அவரை சரியா பார்த்தது கூட இல்ல. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ சொன்னதையெல்லாம் வச்சுதான் சொல்றேன். அவரை பத்தி கேள்விப்பட்டது எதுவுமே நல்ல விதமா இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்காக ஒரு உசிரிய கொல்ல பார்த்தவரு கண்டிப்பா நல்ல மனுஷனா இருக்க முடியாது. என்னம்மா பேசுற நீ? இன்ஸ்பெக்டர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துதான் இங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி தப்பா இருக்கலாமா, ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னைக்குமே சரியாதாமா இருக்கும். குணத்தை பார்த்துதான் புகார் கொடுக்கணும்னா இங்க யாருமே ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்கம்மா. சரி, இந்த இன்ஸ்பெக்டர் நல்லவர் இல்லன்ற, வேற ஒருத்தர் இங்க இருந்தா அவர் நல்லவர்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அந்த யோசனையே இல்லாம தானே புகார் கொடுத்துட்டு போவோம். அதே மாதிரி இவர்கிட்டயும் புகார் கொடுத்துட்டு போவோம். வேணாம் மயிலு, விட்டுரு. நிலத்தை வித்தது, பணம் தொலைஞ்சது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறேன். வாடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கன்னு எனக்கு புரியலமா. அது அனாமத்தா வந்த பணம் இல்லம்மா. யாரும் இறக்கப்பட்டு அள்ளி கொடுத்ததும் இல்ல. ஒவ்வொரு பைசாவும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சதுமா. இத்தனை வருஷம் உழைப்ப எவனோ ஒருத்தர் திருடிட்டு போறத எப்படிமா பாத்துட்டு இருப்ப? அந்த பணம் என் படிப்புக்கு கூட உதவாம போகட்டுமா, ஆனா அத மீட்டு கொடுக்கறது என்னோட பொறுப்புமா. உன்ன மாதிரி எல்லாம் போனா போகுதுன்னு என்னால விட முடியாதுமா. மயிலு, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன மன்னிச்சிருமா. இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேக்குறதா இல்ல. அந்த ஆளு உதவ மாட்டாருன்னு நீ ஏமா தப்பாவே நினைக்கிற? ஒரு இன்ஸ்பெக்டரா அவரு தன்னோட கடமையை செய்வார்னு நான் நம்புறேன். அம்மா, சந்தேகத்தால முயற்சி செய்யாம போறதை விட நம்பிக்கையோட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரின்னு எனக்கு தோணுது. மயிலு, மயிலு சொல்றது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏமா, எங்கம்மா போயிருந்த? இன்ஸ்பெக்டர் வந்தோன பாக்க சொன்னல, அதுக்குள்ள எங்க போனீங்க?
அம்மாக்கு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு சார். அதான் காத்தாட வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். சரி சரி, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, போய் பார்ப்போ. கான்ஸ்டபிள், அந்த ஃபைல் எல்லாம் எடுத்தியா இல்லையா? வணக்கம் சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னது இந்த பொண்ணு தான் சார். அப்படியா? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? யோ, இவங்களே யூனிஃபார்ம் போடாத பெரிய ஐபிஎஸ் ஆபீசர்யா. அவங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களே டீல் பண்ணிக்குவாங்க. நம்மளோட உதவி எல்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு. சார், இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? நல்லா தெரியுமே. வாலி தலையிலையும் வாடு மனசுலயும் இருக்கிற வர இவளை எப்படி என்னால மறக்க முடியும்? ஐபிஎஸ் மேடம், உட்காருங்க. உங்கள மாதிரி பெரியவங்களை நிக்க வச்சு பேசினா மகா பாவம் இல்ல? உட்காருங்க. உட்காருங்க ஐபிஎஸ் மேடம். ஏய், நீ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை பாரியா? ஓகே சார். சொல்லுங்க ஐபிஎஸ் மேடம். ஒரே ஒரு போனை போட்டிருந்தீங்கன்னா நானே உங்க வீடு தேடி வந்து என்ன பிரச்சனைங்கிறத கம்ப்ளைண்டா எழுதி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. நீங்க பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்க வேண்டாம். சரி, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வீட்ல பணம் திருடு போயிடுச்சு சார். ஐயோ, நம்பவே முடியலையே. ஏற்காட்டோட சிங்க பெண் ஒரு உயர் அதிகாரியோட மண்டையிலேயே அடிச்சு சாவடிக்க பாக்குற அளவுக்கு தைரியமான ஒரு பொண்ணோட உங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து ஒருத்தன் திருடி இருக்கானா? எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பான்ல? ஆமா, எவ்வளவு அமௌண்ட்? 100 200? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. 3 லட்சம் சார். கூட்டானா மணிப்பூரா? லாட்டரி சீட் வாங்குனீங்களா? அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லையே. தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டை பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க, அமௌண்ட் கம்மியா இருந்தா போலீஸ்காரன் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டானேன்னு 2-3 சைபர் அள்ளி விட்டுட்டீங்களோ? இத பாருங்க, 100 ரூபாயா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா போலீஸ் உங்கள் நண்பன் நாங்க, தெரியும்ல? சரி சரி, உண்மையான அமௌண்ட் எவ்வளவு சொல்லுங்க. நெசமாவே 3 லட்சம் தான் சார் காணாம போயிடுச்சு. உன் வீட்டை பார்த்தா லட்சுமி நடமாடுற மாதிரியும் தெரியல, லட்சமும் புழங்குற மாதிரி தெரியல. ஆமா, உனக்கு எப்படி 3 லட்சம் கிடைச்சது? எங்க நிலத்தை வித்ததுல கிடைச்ச பணம் சார் அது. உன்னை ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு தான் நான் நினைச்சேன். இப்போ நீ நிலச்சு வாழ்ந்தாரும் கூட. ஒரு 2-3 சென்ட் இருக்குமா? 2 ஏக்கர் சார். 2 ஏக்கராவா? என்ன, யாராவது உங்க மேல இறக்கப்பட்டு தானமா கொடுத்தாங்களா? இல்ல சார், எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. கஷ்டப்பட்டா? 2 ஏக்கர் வாங்குற அளவுக்கு உங்க அம்மா அப்படி என்ன கஷ்டப்பட்டாங்க? தோட்ட வேலையும் விவசாயமும் பார்த்துதான் சார். கூலி வேலை செஞ்சா 2 ஏக்கர் நிலம் வாங்குனீங்களா? இல்ல, இந்த சைடுல இட்லி கடை டிஃபன் கடை ஏதாவது வச்சு பொழைச்சிங்களான்னு கேட்க வந்தேன். சரி, நிலத்தை எதுக்கு வித்தீங்க? உன் கல்யாண செலவுக்கா? இல்ல சார், அத வச்சுதான் ஐபிஎஸ் கோச்சிங்க்கு பணம் கட்டுறதுக்காக. ஓ, நிலத்தை வித்து ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு கண்டிருக்கீங்க.
மண் கோட்டைய வச்சுக்கிட்டு மணக்கோட்டைய கட்டி இருக்கீங்க. அதுல எவனோ ஒருத்தன் ஊடால புந்து தீய வச்சுட்டான், அப்படித்தானே? ஆமா சார். சரி, அந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிலத்தை கரையும் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் சார் கொண்டு வந்தோம். அது சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு யாரெல்லாம் போனீங்க? நானும் என் அம்மாவும் ஃப்ரெண்டு தேனும் போனோம் சார். ஆமா, நீங்க நிலத்தை வித்து பணம் வாங்குற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? இங்க 4 பேருக்கும் வாங்கினவருக்கு மட்டும்தான் சார் தெரியும். 4 பேரா? அதெல்லாம் யாரு? நான், எங்க அம்மா, 2 அக்காங்க சார். ஓ, வீட்ல எல்லாரும் பொம்பளைங்க தானா? அதுதான் விளங்காம போயிடுச்சு. அது சரி, பணத்தோட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தோம் சார். பணத்தை எங்க வச்சீங்க? வீட்ல இருக்க பானில தான் சார் வச்சோம். பணம் இல்லன்னு எப்ப தெரிஞ்சது? காலையில 6 மணிக்கு தான் சார். யார் முதல்ல பார்த்தது? அம்மா தான் சார். பணம் வாங்கும் போது உங்க கூடவே வந்த உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இங்க உங்க கூடவே வந்திருக்கணுமா இல்லையா? இங்க வந்தாங்க சார். பதட்டத்துல அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு, தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அத வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். அது சரி, 3 லட்சம் காணாங்க நெஞ்சு வலியில வந்திருக்கணும். ஆமா, திருடன் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பான்? ஓட்ட பிரிச்சு குதிச்சிருப்பானோ? இல்ல சார். ஜன்னல் கம்பிகளை வளைச்சிட்டு உள்ள வந்தானா? இல்ல சார். கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானோ? கதவும் உடையல சார். என்ன கேனக்கு இருக்குன்னு நினைச்சியா? ஓட்ட பிரிச்சு குதிக்கலங்கிற, ஜன்னல் கம்பியை வளைக்கலங்கிற, கதவை உடைக்கலங்கிற, அப்புறம் எப்படி பணம் திருட்டு போச்சு? வந்தவன் மனுஷனா இல்ல மாயாவியா? சரி, அதை விடு. பணம் திருட்டு தான் போச்சுன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? வாச கதவு திறந்து இருந்துச்சு சார், பானை உடைஞ்சிருந்துச்சு. வீட்டுல இருக்கிறதோ 4 பேரும் பொம்பளைங்க, ஏன் வாச கதவை தாப்பா போடாம தூங்குனீங்க? ஏதோ தப்பா இருக்க சார். எப்பவுமே தாழ்பால் போட்டுட்டு தான் தூங்குவோம். விடிய காலையில சின்னக்கா கதவை திறந்து போட்டுட்டு வெளியே போயிட்டாலாம். ஏன் அப்படி செஞ்சா? அக்காக்கு எங்க மேல கோவம் சார். என்ன கோவம்? நிலத்தை விக்க கூடாதுன்னு எங்க அக்கா சொன்னாங்க, அதை மீறி நாங்க வித்துட்டோம். ஓ, அந்த கோவத்துலதான் அவ அந்த பணத்தை எடுத்துருப்பாளோ? அக்கா கிட்டயும் கேட்டுட்டோம் சார், அவங்க அதெல்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. எந்த திருடன் தான் திருடன் ஒத்துக்குவான்? கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். இல்ல சார், எங்க அக்கா அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. என்னம்மா இது? அப்புறம் எப்படி பணம் காணாம போயிருக்கோம்? நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. உன் வீட்டுல நீ சொன்ன மாதிரி பணம் இருந்தது உண்மைனா உங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும். சார், உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா அதுக்காக இந்த பிரச்சனையை வச்சு அதை தீர்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. இவ்வளவு சின்னத்தனமா பேசுற? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உடம்புல காக்கி யூனிஃபார்ம் ஏறிடுச்சுன்னா காட்டின பொண்டாட்டியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என் விசாரணை இப்படித்தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் கோபம் வேற, டியூட்டி வேற. யூனிஃபார்ம் போட்டனா நான் இன்ஸ்பெக்டரா மட்டும்தான் இருப்பேனே தவிர குருமூர்த்தியா ஒருபோதும் இருக்க மாட்டேன். நீ அதையும் இதையும் நினைச்சு பயப்படாத. நேரா உங்க வீட்டுக்கு போய் உங்க அக்கா அம்மான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வா. எங்க பாணியில உங்க எல்லாரையும் விசாரிச்சாதான் பணம் யார் எடுத்தாங்கன்னு தெரிய வரும். நாங்க எல்லாருமே பணம் திருடு போயிடுச்சுன்ற வேதனையில இருக்கோம் சார். எங்களையே குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறேன்னு சொல்றீங்களே. பணம் கிடைக்கணும்னா வேற வழியே கிடையாது. போய் எல்லாரையும் கூட்டு வா. எனக்கு பாடம் எடுக்கிற வேலை வச்சுக்காத. சார், அம்மா இருக்க நிலைமையில இப்ப அவங்களால இங்க வர முடியாது சார். காணாம போனது உங்க பணம். அந்த மகாராணி கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வர மாட்டாங்களோ? உங்க பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக டிசி ஏசி வண்டிகள்லாம் நாங்க டீசல போட்டு தெரு தெருவா அலைஞ்சு திருடனை புடிச்சு பணத்தை கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுப்பாங்களோ? சார், அப்படி இல்ல சார். எதுவும் பேசக்கூடாது. குருமூர்த்தி விசாரணைக்கு கூப்பிட்டா அம்மா வராது ஆட்டுக்குட்டி வராதுன்னு கதையா சொல்லிட்டு இருக்க. உனக்கு காணாம போன பணம் வேணும்னா உங்க அம்மா அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் இங்க வரணும். புரியுதா? கிளம்பு போங்கிறேன்.
ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டாங்களா? நமக்கு சாதகமா அங்க ஒண்ணும் நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆளு என்ன சொன்னாரு அத சொல்லு. எப்படி திருடு போச்சுன்னு அவரு எல்லா விவரத்தையும் கேட்டாருமா. கடைசியில அவர் நம்ம மேலேயே சந்தேகப்படுறாருமா. திருடினவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கிறதா சொல்றாரு. வீட்ல இருக்கிறவங்களுக்கே அந்த சந்தேகம் வர்றப்போ போலீஸ்க்கு வராதா என்ன? ஹே, அதான் முடிஞ்சிருச்சுல, திரும்ப ஏன் ஆரம்பிக்கிற? மயிலு, நீ சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? நம்மளதான் முதல்ல விசாரிக்கணுமா? வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாதான் கம்ப்ளைண்ட்டையே எடுத்துப்பாராம். ஹே, அந்த ஆள் இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது செய்வார்னு சொல்லிதான் நான் அங்க உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாரு, நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சுல. பணம் பறி கொடுத்து நம்ம மேலே அந்த ஆள் பழிய திருப்பிட்டாரு பாத்தியா? அம்மா, அப்படி இல்லம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையே சந்தேகப்படுறது சகஜமா நடக்கிறதுதாம்மா. இதுல நம்ம கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப நீ என்னடி சொல்ல வர? நாளைக்கு நாம 4 பேரு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் நின்னுலாமா? தப்பே செய்யாத நாம எதுக்கு நீ அந்த ஆள் முன்னாடி போய் நிக்கணும்? அப்படி நின்னாதான் அந்த பணம் திரும்ப கிடைக்கும்னா அந்த பணம் எனக்கு வேண்டாண்டி. அம்மா, பணம் போனாலும் பரவாயில்லன்னு இதோட நீ 2-3 தடவை சொல்லிட்டமா. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் எவ்வளவு முக்கியம்னு நீதானமா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க. ஆனா இன்னைக்கு நீயே 3 லட்சம் போனாலும் போகட்டும்ன்ற. உன்னால எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுதுன்னு எனக்கு புரியலமா. நான் என்ன சந்தோஷமா படி அந்த வார்த்தையை சொன்னேன்? நான் உசுரா நினைச்ச நிலத்தை வித்த பணண்டி அது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பணம் இல்ல, என் உழைப்பு, என் ரத்தம். அதோட அருமை உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அந்த காசு போனா போட்டோன்னு நான் சொல்ற வார்த்தை தான் உன் காதுல விழுது. ஆனா அதுக்கு பின்னாடி எனக்கு இருக்கிற வலி உன் கண்ணுக்கு தெரியாது. உன்னை நோகடிக்கணும்னு நான் அப்படி சொல்லலமா. நமக்கு எந்த சங்கடமும் கஷ்டமும் வந்தாலும் நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசை எப்படியாவது மீட் ஆகணுமா. போலீஸ் சந்தேகப்படுறதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம அதெல்லாம் விட்டுற முடியுமாமா? நான் அதுக்காக யோசிக்கலடி. இதுவே வேற போலீஸ் கிட்ட நம்ம பிரச்சனைய சொல்லி இருந்தா நான் இதெல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நாம ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவரால நமக்கு ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி எதுக்கடி அனாவசியமா நம்பிக்கைய வளர்த்துக்கணும்? நம்பி ஏமாறதை விட இது அவ்வளவுதான் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடுறது நல்லது. நல்லா இருக்குமா நீ பேசுறது? நமக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அதுதான். அதையும் வித்து அந்த பணத்தையும் தொலைச்சிட்டீங்க. என்னடி நீ எது வேணும்னே தொலைச்ச மாதிரி பேசுற? எந்த பாவியும் நம்ம வீட்டுக்குள்ள புகுது திருடிட்டு போயிட்டான். நிலத்தை விக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த சொத்தாவது நமக்கு மிஞ்சி இருக்கும். இல்லனா நான் கேட்ட மாதிரி ஏன் பங்கையாவது கொடுத்திருக்கலாம். அந்த பணத்தையாவது நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். இப்ப மொத்தமா போயிடுச்சுல்ல. என்னடி பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கணும் நமக்கு எப்படி தெரியும்? மயில் படிப்புக்காக அம்மா இந்த முடிவு எடுத்தாங்க. நம்ம கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? ஓர வஞ்சனையா இருக்க கூடாதுன்னு இதுக்கு தான்க்கா சொல்றேன். இவ மட்டும்தான் வசதி, நாமெல்லாம் பிறந்ததே வேஸ்ட்ங்கிற மாதிரி அம்மா நடந்துகிட்டாங்கல்ல. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. ஹே, ஏற்கனவே பணம் போயிடுச்சேன்ற வேதனையில இருக்கும். நீ வேற ஏண்டி வார்த்தையை கொட்டி நோகடிக்கிற? நான் இருக்கிறது தான்க்கா சொல்றேன். நியாயமா பார்த்தா நம்ம 3 பேருக்கும் சொந்தமான சொத்தை இவ ஒருத்திக்காக மட்டும் அம்மா வித்திருக்கவே கூடாது. நம்மள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவ மட்டும் பெருசா வந்தா போதும்னு நினைச்சாங்கல்ல. அதான் யாருக்குமே இல்லாம வழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இவதான் பெரிய போலீஸ் ஆக போறா, நம்ம குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போறான்னு என்னென்ன பேச்சு பேசினாங்க. ஆனா இப்ப என்னாச்சு? இவளுக்காக அடி எடுத்து வைக்கிறப்பவே திரும்ப பழைய இடத்துக்கே வந்தாச்சு. இவன் ராசியும் தரித்திரமும் அப்படிக்கா. இனிமேலாவது இவளை மட்டும் தூக்கி வச்சுக்காம நம்ம 3 பேரையும் ஒன்னா பாக்க சொல்லு. இல்லனா நம்ம எல்லாரும் தெருவுல நிக்கிற நிலைமைக்கு வந்துருவோம். போது நிறுத்த கையில விட்டா பேசிக்கிட்டே போற. எனக்கு நீங்க 3 பேரும் ஒண்ணுதான். உங்களுக்குள்ள நான் எந்த பாரபட்சமும் காட்டினது இல்லடி. ஆனா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். நான் இவளுங்களை பத்தி தான் நிறைய யோசிச்சேன்.
இந்த வீட்டு பாரத்தை என் கூட சேர்ந்து சுமந்தவன், மயிலு நிலத்துல இறங்கி வேலை செஞ்சவன், போலீஸ் ஆகணுங்கிற வெறியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன். ஆனா என் நேரமும் நீ போனை மட்டும் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தல்ல. குடும்பத்துக்காக கஷ்டப்படுற இவங்கள பத்தி நான் யோசிப்பனா, இல்ல பொறுப்பு இல்லாம திரியற உன்னை பத்தி யோசிப்பனா? நான் உனக்கு முக்கியம் இல்லனா இன்னும் ஏமா என்ன விட்டு வச்சிருக்க? பேசாம சாப்பாட்டுல விஷத்தை வச்சு என்ன கொன்று. ஹேய் அக்கா, அம்மா, இவதான் நம்ம நிலைமை புரியாம பேசுறானா? நீயும் ஏன் அவளோட சண்டை போட்டுட்டு இருக்க? நம்ம பணத்தை எப்படி மீட்க போறோம்ன்றதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். ஸ்டேஷன் போனாதான் வழி பொறுக்கோன்னா நம்ம அங்க போவோம். இன்ஸ்பெக்டர் நம்மகிட்டே விசாரிக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இல்லடி, நம்ம ஸ்டேஷனுக்கு போற பேச்சே வேண்டாம். இவ ஒருத்தி அசிங்கப்பட்டது போதாதுன்னு நாம எல்லாரும் போய் அசிங்கப்பட முடியாது. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நாம் யாரும் அந்த ஸ்டேஷன் பக்கம் போக கூடாது. பழைய இன்ஸ்பெக்டர் திரும்ப வந்தா போலாம், இல்லன்னா அந்த பணத்தை மறந்துடுவோம். அம்மா,